டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பப்பாளி. பப்பாளியை பார்த்தோன்னே முகத்தை திருப்பிப்போம். ஆனால் பப்பாளியை பொறுத்த வரைக்கும் நம்ம உடலில் நிறைய விஷயங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண் பார்வை தெளிவாக இருக்கிறதுக்கும் சரி, இதயத்திற்கும் சரி, லிவர் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கா அதற்கும் சரி, எல்லாத்துக்குமே இந்த பப்பாளி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தினந்தோறும் நம்ம பப்பாளி சாப்பிட்டுட்டு வந்தாலும் இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். மருதம்பட்டை சூரணம் அல்லது மருதம்பட்டை கஷாயம்னு ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. இதை நம்ம ரெகுலராக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஷாயமாக போட்டு, அதாவது 1 ஸ்பூன் மருதம்பட்டை கஷாய பொடியை எடுத்து 3 கிளாஸ் தண்ணீரில் நல்லா பாயில் பண்ணிவிட்டு டெய்லி 1 கிளாஸ் அளவுக்கு குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நமக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் உணவு முறையில் இதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்ததாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப முக்கியம். ஸோ உடல் எடை ரொம்ப அதிகமாக இருந்தீங்கன்னா கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபுட்டில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். எந்த மாதிரியான உணவு எடுக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதிகமாக உப்பு சாப்பிட்றதும் சரி, அதிகமாக இனிப்பு சாப்பிட்றதும் சரி இதயத்திற்கு அது தீங்கானது தான். அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. போதுமான அளவுக்கு உறக்கம். ஸோ இரவு நேரத்தில் கண்டிப்பாக ஒரு 7 ஹவர்ஸ் ஆச்சு கண்டிப்பாக தூங்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம தூங்கிட்டு லைஃப் ஸ்டைல் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நம்ம இதயம் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த பதிவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்க விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.